பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உபாகமம் 32வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமே. நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் என்னை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை எனக்கு புசிக்க கொடுக்கிறார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் நான் உண்ணும்படி செய்கிறார். மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்துகிறார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் என்னை ஏறி வர பண்ணுகிறார். வயலில் விளையும் பலனை எனக்கு புசிக்க கொடுக்கிறார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் நான் உண்ணும்படி செய்கிறார். ஆமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் முடிவர்களாக கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மகா தயவுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய இரக்கம் தாங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் மாத்திரம் இந்த நாளிலே தொடர செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தாவே, அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கட்டும். எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று காரணர் நீர் மாத்திரமே என்று சொல்லுகிறோம். நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறோம் என்று சொல்லுகிறான். அந்நிய தேவன் உம்மோடு இருந்ததில்லை. எங்களுக்கு வருகிற எல்லா நன்மைகளுக்கும் காரணர் நீர் மாத்திரமே என்று சொல்லுகிறான். இந்த 20 ஆண்டுகளுங்க, இந்த இரவு முழுவதும் உடைய பிரசனம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்கிறார். ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். சுகத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை நினைக்கிறேன். கர்த்தாவே, இந்த இரவு தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும், ஆரோக்கியம் சௌக்கியம் வர பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். காலையில் புதிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் தாங்குகிறபடியால் உமக்கு நன்றி. சரி, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக்கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாக இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.